ஸோ இன்னைக்கு பார்க்க போறது ஒரு லஞ்ச் வீடியோ. அப்படியே சமைச்சுக்கிட்டே நான் உங்ககிட்ட பேச போறேன். அப்படியே லைவா பேசிக்கிட்டே நம்ம சமையல அப்படியே பார்க்கலாம். அப்படியே இந்த பாட் வந்து டக 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 டகன்னு ஆடும். சரி, ஓகே. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு கீரை குழம்பு, கீரை மசியல் இல்ல தால் கீரை கேட்டு சொல்றேன். அலெக்சா, வாட் இஸ் காலர் கிரீன்ஸ்? ஸ்பைசஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி. அப்படியே ரஃபா தான் சாப் பண்ணியிருக்கேன். அழகா சூப்பரா மஸ்ட். இதை பார்த்தீங்களா? நான் ரம்யா. என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இல்ல ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிக்கிங் இன்டு மை வீடியோ. என் கையில் என்னன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இது ஒரு கீரை. இந்த கீரை பேர் என்ன தெரியுமா? காலர்ட் கிரீன்ஸ்னு சொல்லுவாங்க. காலர்ட் கிரீன்ஸ்க்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. இருங்க கேட்டு சொல்றேன். அலெக்சா, வாட் இஸ் காலர்ட் கிரீன்ஸ் இன் தமிழ்? I can't provide Tamil translations at the moment, but I'm always learning new languages. Wow, அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு போல. சரி, ஓகே. உங்களுக்கு யாருக்காச்சும் இதுக்கு தமிழில் என்ன பேர்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லஞ்சுக்கு இந்த காலர்ட் கிரீன்ஸ் வச்சு தான் ஒரு கீரை குழம்பு, கீரை மசியல் இல்லை தால் கீரை என்ன வேணால் சொல்லிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு கீரை தான் நம்ம டிஷ்ஷு பார்க்க போகிறோம். அண்ட் இது கூட என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றது வாங்க பார்க்கலாம். நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு. இன்னைக்கு லஞ்சுக்கு என்னன்னு பார்ப்போம். ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பருப்பு, துவரம் பருப்பு. இதுவுமே ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே ஊறிட்டுருக்கு. துவரம் பருப்பு இது வந்து நம்ம கீரைக்கு யூஸ் பண்ண போகிறோம். துவரம் பருப்பு. அண்ட் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது ஃபிஷ்ஷு. தாலுக்கு நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால 2 பேக்கெட் ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஸ்வாய் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம் இந்த ஊரில் இருக்கிறது. ஸோ டீஃப்ராஸ்ட் பண்ண போகிறேன். டீஃப்ராஸ்ட்டுன்றது நான் இப்படி தான் பண்ணுவேன். இது என்ன ரொம்ப அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே கல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபிஷ் ஃபில்லட்ஸ் எல்லாம் வந்து அழகாக ஒரு ஃபில்லட்டையும் ஒரு பேக்கெட்டாக போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ டீஃப்ராஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பேக்கெட்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய கிண்ணத்தில் அகலமான பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன் விதன்னு. ஸோ தட் வே அது வந்து டீஃப்ராஸ்ட் ஆகிடும். இது டீஃப்ராஸ்ட் ஆக ஒரு ½ அன் ஹவர் தான் ஆகும். அதுக்கு நடுவில் நம்ம கிள்ளி வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுடைய கீரை. இதுதான் நான் இந்த வீக்கெண்டு போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கீரை எவ்வளோ பெருசாக இருக்குது. இலையெல்லாம் பாருங்களேன், அப்பா செமையாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. கூட நான் வந்து ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது ஊற வச்ச ரைஸை வந்து குக் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ரைஸ் வடிக்க போகிறேன் இந்த பாட்டில். ரைஸுக்கு தண்ணி முதல்ல ஃபர்ஸ்ட் வச்சிடலாம், ஒலை வச்சிடலாம். ஸோ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கீரையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம், க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நான் யூஸ்வலி வந்து இந்த மாதிரி பாட்டில் தான் நான் ரைஸ் வடிப்பேன். இந்த ஒரு பாட்டில் தான் நான் எப்பவுமே ரைஸ் வடிப்பேன். அண்ட் இது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் அப்படியே இந்த பாட் வந்து டக 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 டக்குன்னு ஆடும். அது ஏன்னா என்னோட அடுப்பு அந்த மாதிரி. இது வந்து இண்டக்ஷன்லாம் கிடையாது, எலக்ட்ரிக் குக்டாப், எலக்ட்ரிக் கிளாஸ் குக்டாப்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரம் தான் வந்து அழகா அப்படியே உட்காந்துருக்கும். இந்த மாதிரி பாத்திரம்லாம் வந்து கொஞ்சம் சூடு ஏறினோன்னா டிங்கு 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 டிங்குன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பாத்திரத்தை மேலே வச்சிருவேன். ஸோ நான் இங்கே அரிசி ஊற வச்சிருக்கிறதையே நான் அப்படியே மேலே வச்சிடுறேன். ஸோ இது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம கீரை கிளிடும். அப்படியே ஒரு தண்டுலையும் அப்படியே ஒரு கீரை, ஒரு இலை. ஸோ இதை அப்படியே சாப் பண்ணி போட்டுடலான்னு நினைக்கிறேன். அண்ட் இது அத்தனையும் யூஸ் பண்ணலாமா இல்லை கொஞ்சம் எடுத்து வைக்கலாமா வேற ஏதாவது டிஷ்ஷுக்கு பார்க்கலாம். தண்டெல்லாம் வெளில எடுத்துடுறேன்.
நான் இந்த கீரையெல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக தான் சாப் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் இதை குக்கரில் போட்டு வேக வச்சக்கப்புறமா நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு ஜஸ்ட் மசிச்சு விட்டா மாதிரி ஆக்கிக்க போகிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஃபைன் சாப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த கீரைலாம் ரொம்ப லாங்காக இருக்கு இல்லையா இலையெல்லாம், ஸோ அது அப்படியே வந்து குக்கரில் போய் ஃபிட் ஆகிறதுக்காக தான் நான் சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி சாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கீரையை வாஷ் பண்ணணும். மீன்வைல் நம்மளுடைய ரைஸ் வந்து ரைஸுக்கு தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. ஒரு கிளறிக்கலாம். ஸோ ரைஸ் போட்டக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கிடுகிடுன்னு ஆடுறதெல்லாம் ஆடாது, அப்படியே அழகாக உட்காந்துருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு வெயிட்டோ எதுவும் வச்சு கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரைஸ் போட்டாச்சு, கீரையை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நான் வந்து ரொம்ப பொடிசாலாம் கீரை நறுக்கலை, சும்மா ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரைன் ஆகட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கீரை குழம்புக்கு போடுறதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சாப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் ஆனியன் டொமேட்டோஸுமே வந்து நான் வந்து ரஃப்பாக தான் சாப் பண்ணிக்க போகிறேன், லைக் பெருசாக தான் சாப் பண்ண போகிறேன். ஏன்னா அதையுமே நான் பருப்புலேயே சேர்த்து வேக வச்சுருவேன். அப்படியே பிளெண்டரில் ஓட்டிட்டோம் அப்படின்னும் போது எல்லாம் சேர்ந்து ஒன்றா அப்படியே கலவையாக வரும். அது டேஸ்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன்ஸை பெருசாக கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிற வெங்காயம் எல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம், அதனால நான் வந்து பாதி வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். காலையில் வாஷ் பண்ணிடுறேன். இப்போது கீரை பருப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து குக் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட இந்த ஊற வச்ச துவரம் பருப்பு இதை அப்படியே குக்கரில் போட்டுக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், நம்ம இதுக்கு பூண்டு கூட தேவைப்படும். ஏன்னா பருப்புலாம் போடுறோம் இல்லையா, ஸோ அதனால நமக்கு கண்டிப்பாக பூண்டு வந்து மஸ்ட். ஸோ பூண்டையும் நான் வந்து உரிச்சு வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி இதுவும் அகெயின் பூண்டும் நல்லா பெரிய பூண்டு எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம், ஸோ அதனால் இந்த அளவுக்கு நான் பூண்டு போட்டுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பூண்டை உரிச்சுப்போம். பூண்டெல்லாம் உரிச்சிட்டாச்சு. இதையும் அதில் போட்டுடுறேன். அண்ட் இதுக்கு கூட வந்து இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்துடுறேன். ஆல்சோ நம்ம முக்கியமாக இதை பாருங்க மறந்துட்டேன், மாங்காய் போடணும். ஸோ பார்த்திங்கன்னா தோல் உரித்து போட்டால் நல்லாயிருக்கும். லைக் அப்படியே அதை வந்து நான் பிளெண்டரில் போடும்போது இந்த புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஃபுல் மாங்காய்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன், ஒரு 2-3 பீஸ். யூஸ்வலாக நம்ம கீரை மசியல் கீரை குழம்புக்கெலாம் வந்து நம்ம புளி கொஞ்சம் போடுவோம் இல்லையா, அப்படியே பச்சை புளியே தூக்கி போட்டுருவோம். பட் நான் அதுக்கு பதிலாக மாங்காய் சேர்க்க போகிறேன். மேங்கோ வித் இந்த தால் அண்ட் கீரை இட் கோஸ் வில். மேங்கோ பப்பு அப்படின்னு ஒன்று ஆந்திராவில் ஒரு ஃபேமஸான டிஷ் இருக்குது. அது கூட நான் எங்கள் வீட்டில் ரொம்ப ரேராக செய்வேன். ஐ மீன் ரீசெண்ட் டேஸாக தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட நான் நெக்ஸ்ட் டைம் அந்த பண்ணுறப்போ நான் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். மேங்கோவை க்ளீன் ஷேவ் பண்ணியாச்சு. அகெயின் மேங்கோவையும் நான் வந்து ரஃப்பாக தான் சாப் பண்ணுறேன். ஏன்னா அகெயின் இதையே எல்லாம் குக்கர்லேயே வேக வச்சுட்டு ஒன்றா பிளெண்ட் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா. ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் மாங்காய். தெரியுதா, இவ்வளோ
இவ்வளோ சேர்த்துக்க போகிறோம். இது கூட மஞ்சத்தூள், பெருங்காயம். என்னோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் போட்டு வச்சுருப்பேன். என்னோட மசாலாலாம் இந்த மாதிரி நிறைய பேஸ்கெட் பேஸ்கெட் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். நான் காமிக்கிறேன் இருங்களா. இந்த மாதிரி பேஸ்கெட்டாக வச்சுருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கரம் மசாலா, இந்த மாதிரி சிக்கன், மட்டன் அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் இந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருப்பேன். ஸோ தட் எனக்கு வந்து அந்த டிஷ்ஷு என்ன டிஷ்ஷு செய்கிறோம் அதுக்கு தேவையான கரம் மசாலா வேணும் அப்படியே இந்த பேஸ்கெட்டை தூக்கி கீழே வச்சுக்கிட்டு அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு திரும்ப வச்சுருவேன். அண்ட் அகெயின் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம்பார் பொடி, அப்புறம் வந்து ரசம் பவுடர் தெரியுதுங்களா, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இதில் வச்சுருப்பேன். அது மாதிரி இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எப்போவாச்சும் யூஸ் பண்ண வைக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ். ஸோ அதெல்லாம் தனியாக ஒரு பேஸ்கெட்டில் போட்டுப்பேன். ஸோ எனக்கு எப்போ வேணுமோ அந்த பேஸ்கெட்டை அப்படியே கீழே இறக்கி கொண்டு வச்சுட்டு அப்படியே இது பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல தான் இந்த பேஸ்கெட் இருந்தது தெரியுதுங்களா. இதில் வந்து நம்மளுடைய பேசிக் எவ்ரிடே எனி டைப் ஆஃப் குக்கிங் நமக்கு இந்த பேஸ்கெட் தான் தேவைப்படும். இதில் வந்து எனக்கு எல்லாமே இருக்கும். லைக் மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள். இது கூட வீட்டு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இங்கே இருக்கும் இந்த சில்வர் பாக்ஸ். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். இந்த மாதிரி கண்ணாடி டப்பாலெலாம் நான் எடுத்து வச்சேன்னா எனக்கு அது அடிக்கடி ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தெரியுதா வீட்டு மிளகாத்தூள் டப்பா தெரியுதுங்களா. இப்படிதான் வீட்டு மிளகாத்தூளையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதை தவிர்த்து இங்கே வந்து நம்மளுடைய கரம் மசாலாவுடைய ஸ்பைசஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி சோம்பு, லவங்கம், ஏலக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வச்சுருப்பேன். சரி, ஓகே, டைம் ஆகுது, இதுக்கு போட்டுருவோம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பட் எங்கள் வீட்டில் வந்து கீரை, பச்சை மிளகா எல்லாம் ஒன்றா போட்டுட்டேன் அப்படின்னா க்ரீனும் ஒன்றும் தெரியாது. அண்ட் பச்சை மிளகா வந்து காரம் அவ்வளோ காரம் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன் காரத்துக்காக. ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். 2 மசாலா ஐட்டம் தான், ரொம்பலாம் தேவை கிடையாது. மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அண்ட் முக்கியமாக பெருங்காயம். இதுக்கு தேவையான தண்ணி இதுக்கப்புறம் நம்மளுடைய கீரை வாஷ் பண்ணி வச்சிருக்க பார்த்தீங்களா கீரை, அதை அப்படியே இதுக்குள்ளே போட்டு டம்ப் பண்ணிட வேண்டியதான். நான் வந்து இதில் பாதி கீரை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஜாஸ்தி ஒரு வேளை சமையலுக்கு. ஸோ நான் வந்து இதில் மீதி இருக்கிற கீரையை வேறு ஒரு நாளைக்கு வச்சுப்பேன். ஸோ இது ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுப்பேன். எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடிடலாம். That's it. We'll have to wait for the whistle. மீதி இருக்கிற கீரையும் போட்டாச்சு. அண்ட் இதில் கட் பண்ணி வச்ச மேங்கோவையும் போட்டு இதுலேயே வச்சு நான் பாக்ஸ் போட்டு மூடி வச்சுருவேன். ஸோ தட் எனி டைம் இன் திஸ் வீக் நான் இதை திரும்ப எடுத்து யூஸ் பண்ணலாம். வேறு என்ன குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது யோசிக்கலாம். ஓகே, விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரண்டி எங்க
தெரியுதுங்களா? கீழே பருப்பு. இது கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஆறுனக்கப்புறம் ஹேண்ட் பிளெண்டரில் போட்டு எடுத்துக்கலாம். மீன்வைல் இங்கே வந்து சாதம் வெந்துருச்சு. ஸோ நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். இதை நான் வடிகட்டணும். இந்த கீரை ஆறதுக்குள்ள நம்ம ஃபிஷ்ஷை கட் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷை வந்து ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே இருக்க ஃபிஷ்லலாம் வந்து ஸ்கின் இருக்காது, ஸ்கின்லெஸ், போன்லெஸ். ஸோ அதனால் முள் இருக்குன்ற பிரச்சனைலாம் கிடையாது. ரொம்ப ஈஸி கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா எவ்வளோ சக்கு சக்கு சக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை அப்படியே வாஷ் பண்ணிட வேண்டியதான் ஃபிஷ்ஷு. இங்கே நான் எடுத்துருக்கிறது வந்து ஸ்வாய் மீன் சொல்லுவாங்க. இதெல்லாம் தமிழில் என்னென்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. பிகாஸ் இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்காது. நான் இது இந்த ஊரில் ஐ மீன் இங்கே இருக்க கடலில் வந்து வர ஃபிஷ் இது. ஸோ இதுவே ஈஸியாக இந்த மாதிரி அலசிக்கலாம். ஏற்கனவே இவங்க அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இங்கே எல்லாமே. பட் இருந்தாலும் நம்மளோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம தான் எல்லாத்தையுமே கழுவி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய ஹேண்ட் பிளெண்டர். இதுதான் வந்து எலக்ட்ரிக் மத்து அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம இந்த கீரை தால் இதெல்லாம் ஓட்டிட போகிறோம். அப்படியே அழகாக ஓடிடும். ஸோ ஜஸ்ட் சூப்பராக மசிச்சிருக்குன்னு தெரியுதா? எவ்வளோ அழகாக மசிச்சிருக்கு. கீரை மசிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கீரையை தாளிச்சிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. அண்ட் நம்ம கீரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக சூப்பராக மசிச்சு கொடுத்துருக்கு பாருங்க. சுடுது. நல்லா கெட்டியாக அழகாக நல்லா சூப்பராக மசிச்சிருக்கு. ஸோ இதை அப்படியே தாளித்து கொட்டிட வேண்டியதான். எண்ணெய் ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் காயட்டும். இதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் அண்ட் ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா தான் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் மிளகா, கடுகு, உளுந்து, கொஞ்சமாக சீரகம், அவ்வளோதான். நெய்யெல்லாம் போட்டு தாளிப்பு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம். அகெயின் நான் வந்து மஞ்சத்தூள் போடுறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் கலராக இருந்தால் பிடிக்கும்.
போது எனக்கு சமைக்கும் போது கூட அடுப்பை வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கணும். அப்படியே இந்த கடுகு இதெல்லாம் தாளித்து வெளியில் வர்றது கூட இந்த எண்ணெய் ஸ்பேட்டர் கூட சமைக்கும் போது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தால் பிடிக்காது. ஸோ அப்படியே தொடச்சி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நல்லா தாளிச்சு அண்ட் இது கூட இந்த கீரை குழம்பு அப்படின்னு கொஞ்சம் தண்ணியும் அதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் கீரை. அவ்வளோதாங்க, சிம்பிள். கீரை, பருப்பு எல்லாம் வெங்காயம், தக்காளி, மாங்காய் எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு குக்கரில் வேக வச்சு பிளெண்டரில் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் தாளிப்பு கொடுத்து இந்த கீரை மசிச்சதை கொட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா முடிஞ்சுது. அப்படியே கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இது கொதி வரும்போது அப்படியே மேலே தெளிக்கும், ஏன்னா திக்காக இருக்கு இல்லையா, ஸோ அதனால். ஸோ மூடி வச்சிடலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலாவுக்கு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலாலாம் போட போகிறோன்னா, இது வந்து நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த சக்தி பிராண்டோட ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இதை கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். அண்ட் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கம்மியாக போட்டுக்க போகிறேன், ஏன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாலேயே ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக உப்பு. அது கூட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அண்ட் ஹியர் கம்ஸ் தி ஃபிஷ். இங்கே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை அப்படியே போட்டுடுறேன். ஜஸ்ட் ஒரு பெரட்டிடலாம். அவ்வளோதான். அப்படியே சூப்பர் அழகாக கோட்டையாக பாருங்கள். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம பேன் இங்கே வச்சாச்சு, அது சூடாயிட்டிருக்கு. அண்ட் இதுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கு நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணோன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கோகனட் ஆயில். இங்கே வெளியில் இருக்க குளிருக்கு கோகனட் ஆயில்லாம் அப்படி இப்படி கட்டி போயிடுச்சு, பார்த்தீங்களா? தெரியுதா பாருங்க, அப்படி கட்டி போயிருக்கு. ஸோ அப்படியே இதை சூடான கடாயில் போட்டோன்னா அப்படி மெல்ட் ஆகிடும். ரொம்ப வேண்டாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயிலும் அப்புறமா நார்மல் குக்கிங் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டா போதும். அதையுமே நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஃபிஷ் பார்த்தீங்களா, இங்கே நல்லா சூப்பராக மேரினேட் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். இங்கே ஒரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டுருக்கு.
அண்ட் நான் கிச்சனை எல்லாம் நல்லா ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். சிங்க் எல்லாமே க்ளீனாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து நம்ம ரைஸு, இச்சு சாதம், அதுக்கப்புறம் நம்மளுடைய கீரை, கொலாட் கிரீன்ஸ் தால்லாம் போட்டு நல்லா பருப்பு கீரை. அண்ட் இது கூட நமக்கு ஃபிஷ் ஃப்ரை. அவ்வளோதான். ஸோ லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பிளேட்டில் போட்டுடலாம். ரைஸ், அதுக்கப்புறம் கீரை, மாங்காய்லாம் போட்ட கீரை. அண்ட் இது வந்து நம்மளுடைய ஃபிஷ். இதான் லஞ்ச். தட் இஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.